பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. சினிமா அப்படிங்கிறது என்னதான் வந்து ஒரு கலைத்துறையாக இருந்தாலுமே இங்கே வியாபாரம் தான் வந்து எல்லாமே. ஸோ வியாபாரம் யார் அதிகமாக பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேல்யூ அதிகம். யார் வந்து அதிகமாக கலெக்ஷன் எடுக்கிறா, யார் வந்து அதிகமாக லாபம் எடுத்து கொடுக்குறா, அந்த டேரக்டருக்கு அந்த ஹீரோவுக்கு தான் இங்கே வந்து மதிப்பு அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட சம்பளங்களும் கூடும், அவங்களோட மதிப்பும் கூடும். அடுத்த படங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு படத்தோட நோக்கம், ஒரு படம் வந்து வெற்றி அடையுதா தோல்வி அடையுதா அப்படிங்கிறத அந்த படத்தோட வசூலை வச்சு தான் நம்ம கணிப்போம். ஸோ அந்த படத்தோட லாபத்தை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண படங்கள்லாம் நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோ என்ன அப்படின்னா நிறையா லாபங்கள் எடுத்த படம். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு படம் வந்து 300 கோடி பட்ஜெட்டு போட்டு 400 கோடி எடுக்கிறாங்க அப்படின்னா 100 கோடி ப்ராஃபிட்டு. ஆனால் இன்னொரு படம் 60 கோடி போட்டு 250 கோடி எடுத்திருப்பாங்க. அந்த படத்துக்கு வந்து 190 கோடி கிட்ட வந்து ப்ராஃபிட். ஸோ இந்த படத்தோட இந்த படம் வந்து டாப்பில் இருக்கும். கலெக்ஷன் வைஸ் கம்மியாக இருந்தாலுமே ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டாப் 10 ஹையஸ்ட் ப்ராஃபிட்ஸ், அதாவது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவிஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். பயமாக இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் 10வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹீரோ, மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வரக்கூடிய ஒரு படம். இந்த படம் வந்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ, பயங்கரமான ஃப்ளாப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்னதான் நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தாலுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ்ட். இருந்தாலும் நீங்கள் பண்ணுற இந்த அரசியல் விளையாட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 கோடி. ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 255 கோடி. ஸோ 105 கோடி இந்த படத்துக்கு ப்ராஃபிட். என்னது இந்த படத்துக்கு இவ்வளோ கோடி ப்ராஃபிட்டா? என்னையா சொல்கிறேன், சும்மா போய் சொல்கிறியா அப்படின்னா உண்மையிலே அவ்வளோதாங்க ப்ராஃபிட் வந்தது. உண்மையிலே இந்த படம் வந்து 255 கோடி கலெக்ஷன் ஆச்சு. ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கப்புறமும் ஒரு படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களோட பீஸ்டாக தான் இருக்க முடியும். அதுக்கடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் வந்து 9வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஒரு படம் தான். இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, மிகப்பெரிய கலெக்ஷன். ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இருந்தது. அதனால தான் வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் இந்த படம் வந்து 9வது இடத்துல இருக்குது. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகில். பிகில் படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 300 கோடி. ப்ராஃபிட் அப்படிங்கிறது 120 கோடி. ஸோ இந்த படம் என்னதான் வந்து 300 கோடி கலெக்ட் பண்ணியிருந்தாலுமே பட்ஜெட் அதிகம் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஃபிட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த 9வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 8வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலுமே ஒரு 5-6 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய படங்கள் தான் வந்து இந்த டாப் 10ல் வரப்போகுது அப்படின்னு நானுமே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லிஸ்ட்டில் 9 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன துப்பாக்கி படம் இருக்குது. ஸோ துப்பாக்கி படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 கோடி. ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 180 கோடி. அப்போவே வந்து 120 கோடி ப்ராஃபிட் எடுத்த படம் துப்பாக்கி. உண்மையிலே வேற லெவல் படம். அதுக்கடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் 7வது இடத்துல இருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் வேற ஸ்டேட்லலாம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் பேன் ஆகக்கூடிய அந்த நிலைமைக்கு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஹிட்டான படம் தான் வந்து விஸ்வரூபம். எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாமா? ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது அப்போவே 220 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 125 கோடி இந்த படத்தோட லாபம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்விக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு தேவைப்படுது. அதுவும் இண்டஸ்ட்ரி ஹிட்டே தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இது அமைஞ்சுது. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் வந்து விஸ்வாசம். ஏரி மிதிச்சனுவே ஏரியா வாங்குறது இல்லை, மூச்சை கூட வாங்க முடியாது. ஸோ விஸ்வாசம் படத்தோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 205 கோடி. ஸோ வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது 130 கோடி. இந்த லிஸ்ட்டில் வந்து 5வது இடத்தை பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னா கூட பரவாயில்ல, 15 வருஷம் பின்னாடி இந்த படம் 2008ல் வந்த ஒரு படம். ஸோ தசாவதாரம் தான் அந்த படம்.
Remember Hiroshima? Remember Pearl Harbor? ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 200 கோடி. ஸோ இன்னைக்கு 200 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி தசாவதாரம் அப்படிங்கிற படம் வந்து 200 கோடி கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்த படத்தோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது 140 கோடி. ஸோ இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தளபதி விஜய் அவர்களோட படம் தான் சர்க்கார். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 260 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 145 கோடி இந்த படத்துக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்த பிடிச்சிருக்க படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவோட வியாபாரத்தையே வேற லெவலுக்கு கொண்டு போன ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சங்கர் அவர்களோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ராய் நடித்த எந்திரன் படம் தான் இந்த லிஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போவே 2010 120 கோடி பட்ஜெட் போட்டு படம் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த படத்தோட கலெக்ஷன் கிட்டத்தட்ட 300 கோடி. ஸோ 290 கோடி இந்த படத்தோட கலெக்ஷன் வந்திருக்கு. 170 கோடி லாபம். அதாவது 170 கோடி லாபங்கிறது அந்த டைமில் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து 170 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்கு அந்த டைம்லேயே. இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு முக்கியமான படம். அதாவது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் எந்திரனுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹிட்டு அப்படின்னா இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஸோ கபாலி தான் வந்து இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்துல இருக்கு. நீங்க என்ன கேங்ஸ்டரா நீங்க? இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 100 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 300 கோடி. ஸோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது 200 கோடி. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சக்க போட்டு இருக்கிற எல்லா ரெக்கார்டையுமே பிரேக் பண்ண விக்ரம் படம் தான். விக்ரம் விக்ரம் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 150 கோடி. ஸோ இதுவரையும் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 470 கோடி. ஸோ இந்த படத்தோட ப்ராஃபிட் இதுவரையும் வந்து 320 கோடி. இன்னுமே தேட்டரில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது இந்த படம். அதாவது ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இனிமேல் படம் எடுக்கணும் அப்படின்னா விக்ரமோட உதாரணத்தை வச்சு தான் வந்து அதோட கலெக்ஷனை வச்சு தான் உதாரணமாக வந்து இனிமேல் சொல்ல போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெஞ்ச் மார்க்காக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்டில் இடம்பெறாத ஒரு 2 படத்துக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் முதல் படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களோட டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரேயா, விவேக் இவங்கெல்லாம் நடித்து பயங்கரமான ஹிட்டு. அதாவது தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது, தமிழ் நடிகர்கள் கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய வருமானமும் எடுக்க முடியும், இவ்வளோ பெரிய கலெக்ஷனும் எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண முதல் படம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ சிவாஜி, நம்ம நாட்டில் ஒருமை இன்னும் ஒழியில்லை. ரிச் கெட் ரிச்சர், போர் கெட் போர். இதுதான் என் ஊர். இதுக்கு நல்லது செய்யாம விட மாட்டேன். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 150 கோடி. ஸோ 100 கோடி ப்ராஃபிட் எடுத்துக்கு 2007லேயே. ஸோ அடுத்த படம் நான் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிற படம் வந்து மாஸ்டர். அந்த வார்த்தை ஒரு மாதிரி மண்டையில் ஓடிட்டே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்து லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் வந்த படம். ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது, நீ எதுக்கு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுற அப்படின்னா இந்த படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 230 கோடி. இந்த படத்தோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்னைக்கு தானே இப்போ ரீசெண்டாக தானே ஒரு 5 வருஷத்துக்குள்ள தானே ரிலீஸ் ஆச்சு. ஒரு 95 கோடி ப்ராஃபிட்டுங்கும் போது இந்த நீ இவ்வளோ படம்லாம் சொன்னி அதோட இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தானே இருக்குது. அப்புறம் எதுக்கு இதை ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிட் சுச்சுவேஷனில் எப்படிப்பட்ட படம் வந்தாலுமே தேட்டருக்கு போக பயந்த நம்ம மக்கள், ஏன் டெனட்டுன்னு ஒரு படம் ஹாலிவுட்லேயே வந்து அந்த படத்தை பயங்கர ஃப்ளாப் ஆக்குனாங்க. நிறையா ஹாலிவுட் படங்களே வந்து யாருமே தேட்டருக்கு போக பயந்து வந்து எல்லா படமே வந்து பயங்கர லாஸ் ஆச்சு. ஆனால் முதல் முறையாக தேட்டருக்கு கூட்டமாக வந்து
எல்லாருமே வந்து உயிர் பயத்தையும் தாண்டி வந்து பார்த்த படம் அப்படின்னா அது மாஸ்டர் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷனில் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் எடுத்த படம் அப்படின்னா அதன் மாஸ்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அதனால தான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாரோட மனசுலையுமே ஓடிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, இந்த லிஸ்ட்டில் 2.0 இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கும். மெர்சல் அப்படிங்கிற ஒரு படம் இல்லையா, எவ்வளோ பெரிய ஹிட் இந்த 2 படமுமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ 2.0 அப்படிங்கிறது தமிழ்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருந்தாலுமே அதோட பட்ஜெட் அப்படிங்கிறது 570 கோடி. ஸோ அதோட கலெக்ஷன் அப்படிங்கிறது 655 கோடி. ஸோ 85 கோடி தான் அதோட ப்ராஃபிட் அப்படிங்கும்போது நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல இருக்கிறதே 100 கோடிக்கு மேலே தான் வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வந்து 2.0 இல்லை. ஸோ சைனாவோட கலெக்ஷன் அப்படிங்கிறத நான் எந்த படத்துக்குமே வந்து இன்க்ளூட் பண்ணல. அதனால தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெர்சல் படம் அப்படிங்கிறது வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து அட்லி வந்து அதிகமாக செலவு பண்ணி கணக்கே இல்லாமல் ஒரு 4 மணி நேரம் கிட்ட படத்தை எடுத்து வச்சு அதுலேருந்து நிறையா சீனை கட் பண்ணி தான் வந்து 3 மணி நேரம் கிட்ட வந்து இந்த படம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கு வந்து பயங்கரமான கலெக்ஷனாக இருந்தாலுமே தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய லாஸ். அதனால தான் அதுக்கப்புறம் அவங்க படமே பண்ணலை. அப்படியே வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியே வந்து ஒரே படத்தில் உட்காந்துருச்சு அப்படின்னு அந்த சினிமா வட்டாரத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இந்த மெர்சல் அப்படிங்கிற படத்தை நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு பர்சனல் ரீசனும் கிடையாது. இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ரஜினி, கமல், விஜய் இவங்க 3 பேர் தான் வந்து இந்த தமிழ்நாடோட அதிக லாபம் அப்படிங்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் வந்து சாம்ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நான் இந்த டாப் 10 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு போட்டு அதில் வந்து ஒரு பட்டியல் போட்டிருந்தேன். இது வந்து எல்லாமே வந்து அதோட லாபத்தை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேனே தவிர எது நல்ல படம் எது வந்து சுமாரான படம் அப்படிங்கிறது இதோட நோக்கம் கிடையாது. அந்தந்த படங்களுக்கு ஒவ்வொரு லாபம் இருக்குது. அந்த லாபத்தை வச்சு தான் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து தான் ஸ்பெஷல் மென்ஷன் சொல்லிட்டு 2 படம் சொல்லியிருந்தேன். இது இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதுவும் வந்து இவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னு நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், அதை ஏதாவது ஸ்பெஷல் மென்ஷனாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.